குன்றத்தூர் அருகே 2016ஆம் ஆண்டு தாய் மகள் கொல்லப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் உள்ள 2ஆம் கட்டளை பகுதியில் வசித்து வந்த வசந்தா என்ற மூதாட்டியும் அவள் மகள் தேன்மொழி ஆகியோரும் வசித்து வந்தனர். தேன்மொழியின் கணவர் அரபு நாட்டில் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு இவர் வீட்டில் பணியாற்றி வந்த சத்யா என்ற பணிப்பெண் திடீரென்று பணியில் நிறுத்தப்பட்ட காரணமாக விடிய காலையில் சத்யா அதிகாரிகளுடன் வருகை தந்து திடீரென்று வசந்தா மற்றும் தேன்மொழி ஆகிய இருவரும் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த தகை மற்றும் பணங்களை அடித்து திருடிக் கொண்டு ஓடி நிலையில் தனிப்படை அமைத்து தேடி வந்த இவர்களை சத்யா மற்றும் கொலைக்கு உதவியாக தௌலத் பேகம் மற்றும் இவருடைய ஆண் நண்பரான ஜெயக்குமார் ஆகிய 3 கைது செய்து சிறையில் வைத்தனர். இந்த வழக்கானது இன்று காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று அதற்காக 3 பேருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 80,000 விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பெற்றோர்கள் இழந்து வாழும் இந்த சிறுமி இருவர்களுக்குமே தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை தற்போது நீதிபதி அறிவித்துள்ளார். தமிழகத்தை உலுக்கியே இந்த கொலை வழக்கில் இப்ப தீர்ப்பு வழங்கியிருப்பது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்.